நீங்களும் உங்கள் அரசியலும் நீங்கள் பண்ணுற அரசியலில் பொதுமக்கள் என்னடா பண்ணுவாங்க? சோ கால் லீடர் ஆஃப் பீஸ் என்று தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் ட்ரம்ப் இது ரொம்பவே பெருமை கொள்வாரா? ஆமாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பிக்சரில் இருக்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. பல எண்ணங்களோட பல கனவுகளோட பள்ளிக்கு சென்ற பெண் குழந்தைகளோட பிணங்கள் தாங்க அது. உள்ள மக்சி அமீனா என்ற பகுதியில் 184 பெண் குழந்தைகளோட பிணங்களை விதைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க ஃப்யூச்சருக்காக அவங்க கனவுகளுக்காக படிக்க சென்ற அது ஒரு தப்பாடா? இல்லை அந்த நாட்டில் பிறந்தது தான் அவங்க தப்பாடா? மக்கள் என்னடா பண்ணுவாங்க? உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாங்க. அந்த 184 பெண் குழந்தைகள் என்னடா பண்ணுவாங்க? பல கனவுகளோடு தானே போயிருக்காங்க. அங்கே இருக்க பச்சிலம் பிஞ்சு குழந்தைகள் என்னடா பண்ணுவாங்க? பாலுக்காக ஏங்கி அழுவ மட்டும்தான்டா தெரியும் அந்த குழந்தைகளுக்கு. மற்றபடி அங்கே என்ன அரசியல், அந்த மண் சார்ந்த அரசியல் தெரியுமாடா? இன்னும் எத்தனை உயிர்களை தான் நீங்கள் அழிக்க போகிறீங்க? எத்தனை உயிரை தான் எடுக்க போகிறீங்க? பாலஸ்தீன்லேயும் சரி ஈரான்லேயும் சரி எத்தனை உலகப் போர்கள் எத்தனை வார் நடந்தாலும் என்ன தான்டா அவங்களுக்கு வேணும்? தான் ஒரு நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்கலாம், தன் நிகரான ஒரு நாடு நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்கலாம். அண்ட் தன் நாட்டை பாதுகாப்புக்காக நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணுற ஒரு நாட்டு மேலே குண்டு போடலாம். எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு டிக்டேட்டர்ஷிப். அந்த ஒரு சர்வதிகார ஆட்சியை தான் அமெரிக்கா ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பல வருட காலமாக சண்டை இருக்குது, பகை இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இதுக்கு நடுவில் அமெரிக்கா ஏன் வரணும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள் கைஸ். யோசிச்சா உங்களுக்கே தெரியும் இது எந்த விதமான அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தப்பட்ட போர் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எது என்னவோ போன உயிரை நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது. பெண் குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ப்ரேயர்ஸை நம்ம பண்ணிக்கலாம். دست این کودک بنگرین بزرگواران خوب نگاه کنید. یه بار دیگه رژیم صهیونیستی اثبات کرد